அருமையா செஞ்சாரு. 10 விரலையும் வச்சு உழப்புறாரு. உழப்புனாலும் அது ஒரு சுகந்தாயா. வெட்டி வாசிக்கிறத சொன்னேன். அம்மா உங்க பொருள் என்ன? அடேப்பா அம்மா பாட்டில கிளம்பி அழுது உட்காந்துட்டேன். மறுபடியும் பவுடர் தேடுறதே ஒரு 1/2 கிலோ பவுடர் கடை வாங்கி பூசிட்டு வரேன் நானே. காட்டையில நான் அடிக்க கூட எல்லாம் ஓடிடுங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான். மிருகங்கரே உன் மண்டை இருக்கிற வாட்டுக்கு என் கொண்டை இருக்கிற வாட்டுக்கு நீ விசிறும் போது ஒன்னா இருக்கும்ல. எதுல ஒன்னாயிட்டீங்க? கரெக்டா? உங்களுக்கு மனசுக்குள்ள இருக்கிறியே மழுக்க மச்சான். நினைப்பெருக்கா நினைப்பெருக்கா உனக்கு மச்சான். அதாவது ஆளுகளை என்ன பாக்குறீங்க? அதாவது ஆளுகளை கற்பனைக்கு போங்களே. அப்படியே ஆட்டக்காரி சாமானையே பார்க்காம நினைப்பெருக்கா நினைப்பெருக்கா உனக்கு மச்சான். நான் நெடுநாளா இருக்கிறேனே உனக்கு மச்சான். நீ கொடுத்த மொத்த பிச்சைக்கார பையன் 10 ரூபா கூட தரல. நீ கொடுத்த மொத்த ரூபா பத்திரமா வச்சிருக்கேன். நீ கொடுத்த வேறு ஒழுங்கா பல்லுவலையில முத்தம் கொடுக்கணும். ஆமா அது போன் கட்டு. ஆமா நீ கொடுத்த மொதட்டு முத்தம் நித்தம் அது இனிக்கு மையா. ஆசையெல்லாம் மாமா நம்ம சேர்ந்து பேசலாமா. அப்படியே எல்லாம் கலைஞ்சு காட்டுக்குள்ள போகாம நாடகத்தை முடிச்சுட்டு போங்க. ஆமா நீங்க வாட்டுக்கு சேர்ந்து பேசலாமோ உதத்துல முத்தம் கொடுக்குறேன்னு போயிடாதீங்க. என்ன மண்டைய சொல்லிடுற? மண்டைய சொல்லிடுற முடிஞ்சதுக்கு அப்புறம் என் அறிவை எட்டி பார்ப்பேன்னு சொன்னேன். ஆமா கொடுக்க மாட்டேன். அது 2 தரேன். நம்ம ரெண்டு பேரும் ரூம்லாம் போட வேணாம். நம்ம 2 பேரும் செய்யலாம்னு வந்துருக்கீங்களா? வரீங்களா? உங்க நடையளவும் உங்க இடையளவும் நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நான் சொல்றேன். மண்டையளவும் உங்க தொண்டையளவும் அப்புறம் பாவாடி கடையில இல்ல நான் பார்க்கல. அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். அதனால அவருக்காக ஆல்ரவுண்டுக்காகவே ஒரு பாட்டு. இப்பதான் சொன்னேன். அதாவது ஆளுகளை நினைச்சுக்கோங்க. பொம்பளை பிள்ளைன்னு சொல்றேன். அவன் லவ்வர் புருஷனை நினைச்சுக்கோங்க. ஊருக்கேதான் போறவரே என் அத்தை ரத்தினந்தா உன்னை எண்ணி ஏங்குறனே உன்னை வச்சு வாடுறனே ஒய்யா
This is point. காரைக்காரே வந்தாச்சா? அவரை கூப்பிடுறதா? சரி உட்காருங்க, இடம் முடிச்சு உட்காந்துட்டாங்க. யானை கூட்டுருமா? பேசிருக்காரு உங்கள்கிட்ட போகும்போது வர்றேன், சரியா? கிளம்பும் போது வர்றேன். இப்பெல்லாம் கிளம்பல, சும்மா தானே இருக்கு. சம்சாக்கு அப்புறம் என்னமோ சொன்னீங்கப்பா, என்னப்பா அது? அந்த குட்டை போண்டா உங்களுப்பா. குட்டை போண்டா பஸ்டாண்ட்ல ஜாமான் வந்து பாத்துருக்கியா? நான் நம்ம குழப்ப பார்க்கும்போதே கூட்டமும் கடுமையா இருக்கு. நான் யாவத்தை ஓட்டாட்டேன். ஆமா, உங்களுக்கு எதுவும் வேணுமாமா? எது வேணுமா? என்ன வச்சிருக்கீங்க? நமக்கு எல்லாமே இருக்குமா? என்ன இருக்கு? என்ன முட்டை முட்டையா? என்ன வச்சிருக்கீங்க? டீ இருக்கா? காபி இருக்கா? சமோசா எங்க இருக்கு? எங்க வீட்டுல இருக்கு? வீட்டுல வச்சுட்டு இங்க என்ன விரல சூப்பம் வந்த? எனக்கு சூப்பம் ஒப்பேனால கூட முடியாது. அது வந்து என் பொழப்ப பார்க்க வந்திருக்கேன். சரி, நீங்க என் பொழப்ப நீங்க பார்க்க விடுங்க. பாருங்க, இறங்கி பாருங்க. இறங்கி பார்க்கத்தானே வந்திருக்கான். இறங்கி பாருங்க. இறங்க விட்டாத்தானே இறங்க முடியும். அடே, அங்க எந்திரிச்சாதானே இறக்க முடியும். அப்படி ஆளை பார்த்து இடம் விடாதீங்க. சரி, நீங்க நினைக்கிறீங்க ஆள் உருவா பெருசா இருக்கு அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இல்லைன்னா மட்டும் எல்லாமே பெருசா இருக்கா? ஆமாமா, நீங்க பார்த்த விட பெருசா பார்த்துருப்பீங்க. அவளை சின்னதா உங்களுக்கு நைவா இருக்கு. ஆமா, நான் அப்படியே ஆப்பிரிக்கால போய் வெறும் நீக்கிறக்காரனா பாட்டு வந்து பாத்தியா? நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு எப்படி இருக்கு? சரி, உங்க காப்பி ஒரு கப்பு எவ்வளவு? அம்மா, 1 2 கப்பு 40 ரூபா. இல்லை, மொல்ல மாதிரி பேலே மேக்கப்ப பார்க்காம கீ கப்ப பாரு. மேக்கப் நல்லா இருந்தா கீ கப்பு நல்லா இருக்கு. என்ன சொல்றீங்க? ஏங்க அப்படியே வாயில கொடுங்க, டீ கொடுங்க. உங்களுக்கு வாயில கொடுக்கட்டாங்க வந்திருக்காங்க. கொடுங்க கொடுங்க, ஒரு டம்ளர் ஊத்துங்க பாப்போம். ஊட்டதே இப்ப வந்திருக்கா பாருங்க. நம்மளும் திங்க போறாங்க. ஏய், சொன்ன பையலே டீய புடுறா, வாயில வேசாம. வாயில வேசாம எல்லாடி கதை ஓட்டா. ஏய், நீ புடுறா ஓட்டா, புடுறா டீய புடுறா. அப்படியே வாயில வேசாம பேசா பேசுறேன்னா பேசு, வாயில தான் பேசு. பேசத்தானே வந்திருக்கா. பேசு, என்ன பேசுவ? நீ என்ன தண்ணி பேசுறா? நீ பேசுறதுக்கு தகுந்த மாதிரி நான் பேசுவேன். அதான் அப்ப நான் எதை பேசுறேன் நீ பேசுவியா? ஏய், டீ காப்பி இடிச்சா பையலே மேல எங்கட கொண்டு வைக்கிறேன், இறங்கி போய் கீழே வீடா. கேன செருக்கி கீழே இறங்கி போனா ஆளாளு குடிச்சுடுவாங்க. உடல் குடும்பம் கொண்டு வந்திருக்கேன். அப்ப ஊத்து. ஊட்டத்தானே வேணும். நேரம் ஆச்சு. புடி புடி கீழே குனி. 12 ஊட்டணும். நீ கீழே குனி, உன் மேல ஏறி இப்ப நீ கீழே குனிஞ்சேன்னா உன் மேல ஏறி அடிக்க இன்னொருத்த வெளியே வந்து என் பொழப்புன்னு. அதனால நீ சீக்கிரம் எனக்காக ஊத்திடு ஒரு கப்பு. உங்களுக்கு என்ன ஊத்திட்டாரு சத்த இருங்க. மாமா வரட்டும். சரி, எல்லா செருப்பு கடையிலையும் உள்ள வச்சுதான் பாக்குறேன். செருப்பு கடை வீடு வெளியே போகணும். கடை கடையா போகணும். ஐயா, கடையிலே போகணும். நீங்க வந்து நடமாடு செருப்பு கிடையாது. நடமாடு செருப்பு அது என்ன காலில் வித்தியாசமா இருக்கு. அது மாடல் அது. இந்த மாடல்ல வேணும்னா இந்த மாடல்ல செருப்பு, இந்த மாடல்ல வேணும்னா இந்த மாடல். இது மாடலா ஒரு குப்பத்தடி வந்து எடுத்து வந்தியா? உண்மையை சொல்லு, ஒழுங்கா உண்மையை சொல்லு. ஒரு செருப்பு வேணுமா? என்ன செருப்பு வேணுமா? செருப்புல அடிப்பேன் உங்களை போய் அடிப்பமா? நீ வச்சிருக்க பார்த்தா செருப்பு அப்படித்தானே தெரியுது. இல்ல செருப்பு இது வந்து அடையாளம். உங்களுக்கு எத்தனை நம்பர் அடையாளம்? எனக்கு வந்து 9ஆம் நம்பர். என்ன சிரிச்சீங்க? நம்பர் தெரியல. நீங்க நம்பரை பார்த்து இடம் விடாதீங்க. எனக்கு 5ஆம் நம்பர் தான். உனக்கு 5ஆம் நம்பர் தான். உனக்கு புரிஞ்சு போயிருந்தா சைஸ்
செருப்பா? அவர் குட்டிய பாருங்க. என்ன ஓத வந்த மாதிரியே நடக்கிறாரு? அப்படிங்கம்மா, மாடல் அப்படி போடணும்னு சொல்லி காமிக்கிறார். மாடல் மாடல் எப்படி எப்படி நடக்கும்? உச்சாரு உச்சா உச்சாரு உச்சா. உங்க பொம்பளைடா? என் பொண்டாட்டி. அப்படியா? அதுதான் பார்த்த இது தொங்குது. எது தாலி தொங்கு. அப்படி சொல்லி அது பக்கு பக்குன்னு மொட்டை மொட்டை எனக்கு பக்கு 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 பக்குன்னு அடிக்குது. உங்களுக்கு செருப்பு வேணுமா? ஐயா செருப்பு வேணும்னே வந்திருக்கேன். ஆனா குச்சில செருப்பு கட்டணும். அதுதான் பெருசா இல்ல, அதையாவது பெருசா தொங்க விடலாம்ல. உங்களுக்கு சைஸ் என்ன? என் சைஸ் 7. உங்க சைஸுக்கு 2 செருப்பே இல்ல. ஏங்க என் சைஸ் 7 ஒத்து வரலன்னா என் புருஷனை போட்டு தலைவா. செருப்பு வந்து 7 இல்ல. உங்களுக்கு கூட அளவு இருக்கு, ஆனா அவங்களுக்கு அளவே இல்ல. அளவு இருக்காது, அது ஒன்றே அளலாம். அவங்க 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 இதை காமிக்க சொல்லுங்க. அம்மா அவங்க இதான் கைமா என்ன கட்டணும்? சைஸ் சைஸ் பாக்கணும்ல. காமிக்கிறாங்க. மேக்கப்புக்கு. அப்ப நீங்க வாங்க மாட்டீங்களா? போயிட்டு வரேன். ஐயா அம்மா நீ அளவு குடும்பம் ஆகட்ட சைஸ் தானே காட்டணும். குழந்தை கேட்ட இல்ல, குழந்தை கேட்ட இல்ல. ஐயா ஆர்டர் கொடுக்குறாங்க, அந்த அளவு எடுத்துக்கிறீங்க. அளவு எடுத்துக்கிறேன். அளவு எடுத்துக்கிறீங்க. போய் டேப் எடுத்து வர்றேன். அளந்துக்கிட்டு தான் போய் எங்க போய் செய்யறது? தூக்காத தூக்காத தூக்குனா ஒரு வீட்டுமா அளவை கரெக்டா எடுத்துருவாரு. ஐயா நீங்க வந்து விக்கிற செருப்பு பாடி சைத்து கேட்கல. நீங்க போயிட்டு எவனும் கழட்டி போட்டு போனேன். ஒரு ஊர்ல முடிச்சு அமைக்க முடியும்னு எங்க நின்று பேசுற மாதிரி இருந்த குண்டே. போங்க, நீங்க அளவு எடுத்துட்டு வேணாமா வாங்க. ஏய் என்னமா என்ன கட்டின பொண்டாட்டி அடுத்த கூட்டி வரையா? நீ எல்லாம் ஒரு புருஷனாடா? இந்த காலம்ல அப்படித்தான் உன்னைய வச்சு தொழில் பண்ணத்தானே வந்திருக்கேன். அதே என்னைய வச்சு காசு சம்பாதிக்க. பெரிய செருப்பு கம்பெனில பெரிய கம்பெனி போல. என்ன கம்பெனி? அதே இதுல ஓகாமா 22 கம்பெனி. ஓகாமா 22 கம்பெனி. உலகம் நிறைய 22 இருக்கும்ல செருப்பு. அதான் ஓகாமா 22 கம்பெனி. ஒரு செருப்பு தான் இருக்கு, ஒவ்வொரு சைஸ்ல அறிவு கட்ட முண்டை பையன். கூட்டிட்டு இருக்கு. எனக்கே சைஸ் தெரியாமத்தான் வாயில அடிச்சு விட்டுக்கிட்டு. நீயா சொல்றியா? ஓகாமா 22 கம்பெனியா? ஓகாமா 22 கம்பெனி. ஏய் தைஸ் சைஸ் பேர்ல எனக்கு வேணாம். வேணாம் செருப்பு பேர்ல வேணாம். சரி இங்க என்ன வேலையா வந்தீங்க? அம்மா வந்த வேலை வேற. வேற? ஆமா வந்த இடத்துல வேற வேலையை மாத்திக்கணும். வந்த வேலை வேற. ஆமா இப்ப வேலையை நான் மாத்திட்டேன். ஆமா செருப்பு கம்பெனி வந்து செருப்பு கம்பெனி வந்து வந்திருக்காங்க. நமக்கு செட் ஆகாது. நரமான கம்பெனி. சரி உங்களுக்கு சைஸ மட்டும் அவர்கிட்ட சொல்லிருங்க. அவர் சைஸ நான் சொல்லிக்கிறேன். நீங்க என்ன வேலை செய்றீங்க? ஆமா நான் வந்து இந்த தொழிலை விட்டுட்டு இப்ப வேற தொழில் பாக்குறேன். அவர் வர வரைக்கும் நம்ம கசமுச்சா செய்யலாமா? கசமுச்சாவா? ஏதாவது பயலுக்கு ரொம்ப எதிர்பார்க்கறாங்க. ஏதாவது கட்டி பிடிச்சு செய்வேன். நம்மளும் ஏதாவது வரவங்கள பூச்சாண்டி விளையாண்டு மணி 12 ஆமா அடுத்தடுத்து வருவோம். எல்லாம் எந்த கூட்டமும் போயிடாது. விடிய விடிய நாங்க தான் வருவோம். தாயோடு மறந்துட்டியா பாரு. அடி தண்ணி குறமறுத்து தங்க புள்ள நீர் வாடி. அடி தண்ணி குறமறுத்து தங்க புள்ள நீர் வாடி. அடி தாய்மாமே வருவேணோ. அடி தாய்மாமே வருவேணோ. அடி தவமா நீங்க யாரு? ஒருத்தர் சேர்ப்பா இருக்கா? ஆமா கல்யாணம் வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு வந்தவங்க கல்யாண செருப்பு கூட மொத்தமா அழைச்சு வந்தாங்க. அப்படியா? ஒவ்வொரு செருப்பை போட்டு நீங்க இவ்வளவு தெளிவா பேசுறீங்க. நானும் கல்யாண வீட்டுக்காரன். கல்யாண வீட்டுக்காரன் உங்களை பாருங்க. கல்யாண வீட்டுக்காரன் மாதிரி தெரியாது. அவரும் கல்யாணம் வச்சவரா? கல்யாணம் வச்சவரா? அந்த தேவை நடத்துறவரா? தேவை நடத்துறவர் மண்டபத்துல இந்த செருப்பு அழைச்சு வந்தாண்டா. யார் உன் தம்பியா? ஆமா என் மத்தினவன். மத்தின மாப்பிள்ளையா? நீங்க கல்யாணக்காரர் இல்ல. எந்த தடவை நீங்க மாத்தி தடவை அவங்க நெஞ்ச தடவை. நீங்க கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமாணி குட்ட புள்ள குட்ட புள்ள கருகமாணி குட்ட புள்ள.
அரிய கம்மாக்கார போறி நட்டா கண்டுக்காம போறீங்க நீ குண்டாத்தே கண்டுக்காம போறீங்க அளவு பாக்குறாப்புல என்ன சைஸ்ன்னு நின்று தண்ணி வைக்கிற எனக்கு என்ன நின்றுச்சு நீங்க மாத்திரை போட நிக்காதாங்க நிக்கணும்னா 7 8 மாத்திரை விடாதான் நிக்குது. அப்ப நீ மாத்திரை போடல மாத்திரை போடல ஆளு வசம் வராது மாத்திரை போடல நீ மாத்திரை வச்சிருக்காரு இல்லன்னு என்கிட்ட ஏய் அந்த ஸ்ப்ரே வச்சிருக்காரு உள்ள உங்களுக்கு அத்தாச்சி தானே நீங்க மேலே பார்க்காதீங்க ஏ பாகான ஏ ஆலமர நிறைவேறிதான் என்னோ இது பேக்கரி அடிச்சல என்ன முடிய போகுது இல்லங்க நீங்க மோதி பேக்கரி அடிச்சல இது முடிவும் இல்ல ஆரம்பமும் இல்ல ஒண்ணுமே கிடையாது எனக்கு என்ன இருக்கு ஒண்ணுமே இல்லையா மழையும் இல்ல கொடையும் இல்ல சும்மா பில்டப் தானா சிங்கினா சிங்கி அடியா சிங்கினா சிங்கி அடியா சிரிச்சா நெத்தி அடியா சிரிச்சா புள்ளி அடியா சிரிச்சா நெத்தி அடிக்கிற புள்ளி அடிக்கிற ஏதோ புதுசா இருக்குது அது புது பாட்டுமா சிங்கினா சிங்கி அடி சிரிச்சா நெத்தி அடி குனிஞ்சா கார்த்திய பின்னாடி அடி 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 வா நான் என்ன மஸ்து கடிக்கிறேன் நீ அடி நீங்க 2 பேரும் அடிச்சுக்கோங்கடா காசு வந்துட்டாரு மருதமணி அடேங்கப்பா இளவரனை பாண்டிய ஒரு பூசாரி அவர்கள் ஐயா அந்த பாண்டிய ஐயா அந்த தெரிஞ்சாரு 1000 ரூபாய் அதெல்லாம் சொல்லக்கூடாது சும்மாவே ரொம்ப ஐயோ அதெல்லாம் வேண்டாம் இளவரனை பாண்டியவர் பூசாரி அவர்கள் சந்தோஷ் அவர்கள் 1000 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியிருக்காரு அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் நன்றி வணக்கம் பாண்டியவர் பூசாரி கொடுத்தது அந்த பாண்டிய ஐயாவே எனக்கு இந்த அன்பளிப்பு கொடுத்தது மாதிரி இந்த நாடகத்தில் பப்புனார் கூட இருக்கிற அன்பு மைத்தனர் மருதமணி அவர்களுக்கு விழா பிரிவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. அக்னி அவர்கள் எனக்கு அன்பளிப்பு வழங்குகிறார் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்கள் நன்றி அண்ணாங்க அன்னைக்கு அங்க 10 பேர் நிக்கிறீங்க ஹலோ அடைக்கலம் டிப்பன் ஸ்டார் உரிமையாளர் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. இப்பொழுது கிராம அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக அடைக்கலம் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. கிராம தலைவர் கண்ணன் அவர்களுக்கு அடைக்கலம் சார் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. முத்துசாமி மாமா எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும். மூசா மாமா எங்க இருந்தாலும் மேடைக்கு வருவோம். வெள்ளிராமன் மாமா எங்க இருந்தாலும் மேடைக்கு வருவோம். பொருளாதாரங்களுக்கு இசை கடை சார்பாக பொன்னாடை போட்டி எங்களோட பொறுப்பாளர் மூசா கண்ணவர்களுக்கு பொன்னாடை இட்லி கடை சார்பாக பொன்னாடை போட்டு இது வெள்ளிராமன் அவர்களுக்கு பொன்னாடை இட்லி கடை சார்பாக பொன்னாடை போட்டு விலகராடை மந்தையம்மன் அண்ணன் மருதமணி அண்ணன் அவர்களுக்கு அடைக்கலம் நிதில் கடை சார்பாக
பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. சண்டை எடுத்து போதாம நீங்க பாட்டில் இருக்கிறாங்க சும்மா இருக்க ஏதாவது அண்ணன் கார்த்திகாஜ் அண்ணன் அவர்களுக்கு இட்லி கடை சார்பாக பொன்னாடை பற்றி கவனிக்கப்படுகிறது. பொருத்தமா போட்டீங்க ஏன்னா நானே இட்லி மாதிரி தானே இருக்கேன். அண்ணன் இட்லி கடை அண்ணனுக்கு நெஞ்சார்ந்த நன்றி அடிக்காத வணக்கம். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போட்டி கௌரவப்பட்டிய இந்த ஆணையூர் கிராமத்தர்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் அண்ணே நீ தயவு செய்து நாரத்துக்கு எடுத்து போற கும்புறேன் எல்லாரும் அமைதியா இருக்காங்க. ஆணையூர் கிராமத்தர்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் என் சார்பாகவும் என் கலக்குழுவின் சார்பாகவும் நன்றி என்ற வணக்கம். எனக்கு பொன்னாடை போட்டி நினைவு பரிசு வழங்கிய ஆணையூர் அடைக்கலம் டிஃபன் சென்டர் அவர் குடும்பத்தார்களுக்கும் என் குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே இந்த ஆணையூர்ல எனக்கு இவ்வளவு அன்பு வச்சிருப்பாங்கன்னு சொல்லி நான் நினைச்சு கூட பார்க்கல. எங்க அப்பா 10 வருஷத்துக்கு முதல்ல வருஷம் ஒரு முறை எங்க அப்பா வந்து கட்டணம் நடத்தல நடத்திருக்காரு. சின்ன வேட்டை ஐயா தானாவதி அவர்கள் இந்த கிராமத்தில் பிறந்து வளர்ந்த சின்ன வேட்டை அப்பா எங்க அப்பாவும் ஒன்னாவது சேர்ந்து நடத்தவங்க. இந்த ஆணையூர் எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். உண்மையிலே நான் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த அன்பு ஆதரவு நிறைந்து சுந்தரவண்டி அவர்கள் எனக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்பட்டிருக்கிறார்கள். அன்பளிப்பு வழங்க காத்துக் கொண்டு இருக்கிறார். 100 ரூபாயோட முடிச்சுட்டார். 500 ரூபாய் தருவார் நினைச்சேன். பிரதாபன் மகன் சுந்தரவண்டி அவர்கள் எனக்கு பொன்னாடை பொருத்தி அன்பளிப்பு அளிக்கிறார். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி என்ற வணக்கம். திமுக இளைஞரணி CR ராஜா பிரதர் ஆணையூர் PC பாண்டி உதயநதி விக்கி நல்லா எழுதி கொடுக்காம ராஜா பிரதர் ஆணையூர் PC பாண்டி உதயாநிதி விக்கி யானவேல் கேசி சாரியா கேசி தமிழா அன்புடன் சார்பாக அன்பு வைத்தனர் மருதமணி அவர்களுக்கு அன்பை பற்றி பெருமை பற்றுகிறார்கள். அன்பை பற்றி பெருமை பற்றி அத்தனை அன்பு சொந்தங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கம். இந்த ஆணையர் வருவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் பெரிதாக இந்த ஆணையர் இன்றைக்கு வருவதற்கு இன்றைக்கு தான் எனக்கு சினிமா வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. காலையில இந்த ஆணையர் மண்ணை மிதிக்கக்குள்ள எனக்கு சென்னை வர சொல்லி இயக்குனர் சொல்லியிருக்காங்க. ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு. உண்மையில அப்படி ஒரு வாய்ப்பு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அந்த சினிமா வாய்ப்புல எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைத்தால் இங்க வந்து நிறமாலை கட்டி மக்களோட சேர்ந்த மக்களாக நிறமாலை கட்டி அபிஷேகம் செய்து போவேன் என்று இந்த விழா கமிட்டியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாடகத்தை சிறப்பாக அமைத்து கொடுத்த அண்ணன் அடைக்கலம் இட்லி கடை அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக இந்த மரியாதை செய்யப்படுகிறது. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தி அன்புலங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அன்பு மைத்தினர் மருதமணி அவர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கி பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய அந்த ஆணையூர் கிராமத்தார்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இதே தூங்கல நன்றி என்று வணக்கம். வெளியில இருக்காவல
குத்தியா என்ன ஒரு குத்துக்கே நெருக்கிற போட முள்ள மாதிரி நான் பையன். குத்த போறேன்டி அவனை குத்த விட்டுட்டு நீ வேடிக்கை மேல் பார்த்துட்டு இருக்க. குத்த வந்தா சரி நான் வந்து எதுக்கு உன்னை குத்துறேன் அவர் குத்தல லைட்டா டச் பண்ணாரு. உனக்கு எப்படி குத்துனாலும் ஒத்துக்கிற மாட்டேன் உனக்குலாம் தடவை தான் தெரியும் அதனால முதல்ல இருந்து குத்த போறியாக்க பிச்சு கூட நினைச்சுக்கோ நீ பக்கத்துல வந்தேன்னா நூற்று பாரு அங்கே இருக்கிற என்ன ஆடு உருவம் தெரியாதா நீ என் மோத பார்க்கிற உனக்கு வேடிக்கை மாடு அவுத்து விட்டாங்க மாடு காலை தெரியுது நீ அது அங்க வைக்க சேப்பகல என்ன என்ன உரிய நாளமோ நீங்க நூற்று பேர் ஒரு லேடிஸ கொடுத்து நம்ம மொட்டையடி வச்சு என்ன மயிர் காப்போம் ரொம்ப அடுத்தா தான் நமக்கு மார்க்கெட்டு எங்காவது அடிச்சு விட்டா சரிதான்டா. அடுத்துதான் தான் கிடக்கு ரெண்டு இல்லைன்னா ஒண்ணு. கட்ட 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 நான் பாட்டு பாடுறேங்க. நான் பாட்டு பாடுறேன். பண்ண ரெண்டு இல்லைன்னா ஒன்ன தொடவாமா அங்க தொடு உன் பொந்து இல்லைன்னா வாய வச்ச எனக்கு அதுலடா பொந்துல கைய வச்சா அழகர் சாமி முருகன் அவர்கள் எனக்கு அன்பளிப்பு அளிக்கிறார்கள். அவர்கள் பொந்துல கைய வைக்கிறாங்க சொந்த சும்மா வைக்கிறாங்க. ஏதாவது மாட்டிக்கிட்டு வேண்டாது. தன்னேதானே தானே நந்தே என்ன பண்ற ஓத கொடுக்குறேன் மொட்டை கொண்டு பல்லவழி மொட்டை மொட்டை பொல்லலைதா மொட்டை மொட்டை பொல்லலைக்கு மொட்டை கொட்டையா மொட்டை அள்ளி தள்ளுங்க அள்ளி தள்ளுங்க. கேகேஎஸ் செல்வகுமார் தெரியலையா முண்டை தெரியல கேசட் பாலா கேஎஸ்பி கணவர் பாட்டுல எங்கடா சாக்கெட்டை கலந்து ஏன் தாவணி நான் சொல்ல மட்டும் சொல்லு நான் வழிபாட்டா உள்ளே தாவணி பார்க்கவில்லை. கொண்டே உள்ளே அது இல்லடா அது இல்லடா. தாவணி எரிச்சல கலப்பக்கூடாது ஏற்கனவே கிளம்ப கூடாது. புலந்துருவேன் குழந்துருவேன். அவ்வளவுதானே தெரியும். ஏய் நீ போடா சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. ஐயோ 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 ஐயோ. இவங்க ஆடுறதுக்கு என்ன மஸ்துக்கு டான்ஸ் போட்டீங்க ஏண்டா பொம்பளை விட்டுட்டு இவங்களாம் அடிச்சுக்கிறாங்க வானவில் பைசா போட கிறுக்கு முண்ட பையல அப்ப கருவேல காட்டுல காலையில கை அடிக்கணும் அண்ணா எனக்கு இந்த பிள்ளைய கூட நோங்கல் அண்ணே. இதுக்கு தாண்டா நானும் காத்து காத்த போறேன் அதே என்ன பார்த்தா வந்த அதே என்னம்மா என்ன கேட்கிற ஏன் தீக்கு போட்டு எங்கும் புகழ்த்துவங்க
தேடலாமோ தேவதையற்றால் நம்மே எங்கு புகழ்ந்து வந்து இங்கு நானும் அன்னையான குற்றாலியே யார் தந்து தேடலாம் தேவதையற்றால் நம்மே எங்கு புகழ்ந்து வந்து ஐயோ அப்படின்னா பாலை எடுத்து போட்டுருப்பானே. நான் போய் வரனே. இருபடிய என்ன அங்கு என்ன தெரிகிறது? அவன் நோண்டிட்டான். கொண்டுக்குள்ள நண்ட வச்சு தொங்கா சொல்லி தரானா புது மாட்டா நெல்லே போத்துறாங்களாம். நன்றி 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 நன்றி. சூப்பர் சூப்பர். மந்தையம்மன் கோயில் மாதிரி மந்தையம்மன் கோயில் நாள் சார்பாக சிட்டி அவர்கள் எனக்கு அன்பள் பழகிறார்கள். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாரும் நன்றி என்ற வணக்கம். மாவீரன் கரிஸ் விசுவாசிகள் ஆணையர் சந்திக்கட்டு நண்பர்கள் எனக்கு பொன்னாடை ஓட்டி கௌரவப்பட்டிருக்கிறார்கள். மாவீரன் கரிஸ்
விசுவாசிகள் மாவீரன் தரிசு விசுவாசிகள் ஆணையூர் சந்திக்கட்டு வீரர்கள் நண்பர்கள் வணங்கும் எனக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கிறார்கள். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கும் என் சார்பாகவும் என் குடும்பத்தினரும் நன்றி என்ற வணக்கம். டிபிஆர் கேகேஎஸ் ஆணையூர் அப்புறம் சார்பாக அன்பு மைத்திரர் மருதமணி அவர்களுக்கு 100 ரூபாய் எம்பை வைத்து பெருமைப்படுத்தினார்கள். அன்பை பழங்கிய நல்ல உள்ளங்களுக்கும் கிராமத்தாருக்கும் என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி என்று வணக்கம். குத்து ரண்டி தனையத்தூராங்க தாண்டா கடைசி குத்த போறான். சரி மரியாதையா அவளை புத்தகம் மொட்டையடி அடிச்சுருக்காங்க. நம்ம வண்டி ஒண்ணு ஓடாது சும்மா வண்டி கிரிச்சிடலாம் வண்டியா வண்டி சும்மா சின்ன பள்ளி உருட்ட வண்டி. குத்து ரண்டி தனையத்தூரா புது பாட்டு உட்காந்து எப்பவுமே எந்திரிச்சா உட்கார்ந்தா எந்திரிக்க என்ன பண்ற குத்து ரண்டி குத்து செய்வானா லாஸ்ட் என்கிட்ட கொண்டு வருவியா? கையிலேயே குடும்ப கட்டுப்பாடு பண்ணி விட்டுருவேன். அவங்கிட்ட எதுவுமே இல்ல. வண்டி ஓட்டலாமா? வாய் எப்படி பழக்கிற ஆமா நான் புடிச்சு விடுற வேற தானே பாக்கவா புடிச்ச முடியும் குடி குடிச்சா போச்சு. ஏன் அங்க இல்ல அதான். ஏய் நீயே என்ன ரப்பு ரப்புன்னு அடிச்சுக்கிற? நீயே என்ன அடிச்சுக்கிற? சரி சரி நல்ல விஷயம். அதனால நான் உங்களை காதல் பண்ணலான் இருக்கேன். மேல தண்ணி ஊத்துதுடா உனக்கு. அசிங்கம் மேல போலாம் இருக்கா? ஆமாடா கார்த்தி இப்ப நான் பண்றேன் இல்ல அம்மா அவங்களை கூப்பிடுறாங்க. அப்பெல்லாம் போக கூடாது. அவனை அப்பா கூப்பிட்டாரு. அவன் போயிட்டு வந்துடுறான். ஏன் உனக்கு முழுசா ஒரு வண்டி ஓட்ட தெரியாதா? முழுசா உனக்கு ஒரு வண்டி ஓட்ட தெரியாதா? ஒரு நாளைக்கு ஓட்டி பழகுடா. என்ன செய்ய வேண்டியதா? என்னடா பாட்டுது பாட்டு அப்படி அங்க கிளம்பி முத்தம் சாப்பிட்டு போறாரு. அவெல்லாம் பாவம் ரொம்ப கிடைக்காம தெரியாது. அவர் 1970 பார்த்தோம். அதுல இருந்து பாவம் ஏன் பார்த்துட்டு போறாரு. விடுறான் பூங்குயில் தம்பி பூங்குயிலே பூமயிலே பூமயிலவா பூங்குயிலே பூமயிலே பார்த்த கொஞ்சம் கேளு நாம் படிச்சு நீ நின்று பாரு. கண்ணதாச நானில்லை காளிதாச நானில்லை கண்மணியே முன்னாலே கவிஞனானே. என்ன செஞ்ச? அதை கூப்பிட்டோம்
வாங்குவாங்க இவனா அவரு எள்ளுப்பூ பல்லழகி இறந்த பகல் நிறத்தழகி பல்லு பான சிரிப்பழகி கண்ணாடி முகத்தழகி சென்று பூ ஜலப்பழகி செல்வரப்பு கண்ணழகி பண்டிமை மொழியழகி பாசமுள்ள சொல்லழகி பல்லழகி இறந்த பகல் நிறத்தழகி கல்லு பான சிரிப்பழகி கண்ணாடி முகத்தழகி செண்டி பூ ஜலப்பழகி செல்வரப்பு கண்ணழகி தலைவா நிப்பான் தலைவா காசுக்கிட்டா நான் கட்டியே விற்கக்கூடாது காசுக்கிட்ட அத்தனை வாடு எங்க ஐயா சின்ன வட்ட மகன் எங்க அப்பாவோட நடிச்சவர் அவங்க அப்பா எங்க அப்பா கம்பளம் பட்டாலும் அவங்க அப்பா தானாவதி சின்ன வட்ட மகன் எனக்கு 500 ரூபாய் அம்பல் வழங்கியிருக்கார்கள் அவர்களுக்கும் ஐயா சின்னவட்டை ஐயா குடும்பத்தார்களுக்கும் என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி வணக்கம் செல்லப்பூ கண்ணழகி ஆணையூர் ஃபைனான்ஸ் சுரேஷ் அன்பு தம்பிகள் கேசட் பாலா ஃப்ரெண்ட்ஸ் கிளப் அவர்கள் எனக்கு அன்பல் வழங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்கள் நன்றி அன்பு வணக்கம் ஆமா ஆமா ஓகே 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 பிள்ளை கொடுக்காதீங்கப்பா அண்ணே பாட்டு பாட்டு முடிஞ்சவனா கொடுங்க தயவு செய்து ஏன்னா இடையில வந்து ஐயா அன்னைக்கோட கரெக்டா ஆமா முடிஞ்சிட்டு பார்த்தா கொடுங்கப்பா நாளை வரும்போது கொடுக்காதீங்கப்பா எள்ளுப்பூ பல்லழகி இறந்த பகல் நிறத்தழகி கல்லு பான சிரிப்பழகி கண்ணாடி முகத்தழகி செண்டி பூ ஜலப்பழகி செல்வரப்பு கண்ணழகி பொட்டு வச்ச நெஞ்சு குடி ஓரத்திலே ஐயா காந்திராஜா நம்ம ஆணையர் இந்த ஏரியாவுல கலையை விரும்பக்கூடியவங்க ஆமா வள்ளியப்பன் நாடகம் அதுக்காக போட்டுருக்காங்க சூப்பர் 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 அதுல இன்னைக்கு வள்ளி நாடகம்லாம் ரொம்ப கெட்டுக்காரங்க ஆமா அவங்களுக்கு நம்ம உள்ள போட்டு